வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு 2 டாபிக் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டாப்ளிஷேஷன் பாலிசிஸ், மானிட்ரி பாலிசி அண்டு ஃபிஸ்கல் பாலிசி. இது ரிலேட்டடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடான கண்டென்ட், அதில் தொடர்ந்து ஒன்லைனர்ஸ், அதை தொடர்ந்து எம்சிக்யூ. இதெல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிற டாபிக் அதே தான், எக்கனாமிக்ஸ் கீழே வர ஸ்டாப்ளிஷேஷன் பாலிசிஸ், மானிட்ரி பாலிசி அண்டு ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பணவியல் பொருளியல். பணம் மற்றும் இலக்கணங்கள். பணம் அப்படின்றது அது சம்பந்தமான இலக்கணங்கள்லாம் பார்க்க போகிறோம். பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் என்று இலக்கணம் வகுத்தவர் வாக்கர். பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னவர் வாக்கர். ஓகேங்களா? பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பை இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யும் ஒன்றாகவும் இருப்பது பணம் என்று இலக்கணம் வகுத்தவர் கிரௌதர். கிரௌதர் என்ன சொல்லியிருக்காரு? பரிவர்த்தனைன்றப்போ நம்ம பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அந்த பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும், நம்ம ஒன்று மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ இல்லை மற்றவங்க நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறப்போ இடையில ஒன்று யூஸ் ஆகும், ஒரு கருவி மாதிரி. ஒன்று அது அல்லது மதிப்பளவை அல்லது மதிப்பை இருப்பு வைத்தல் ஆகியவற்றை செய்யும் ஒன்றாக இருப்பது தான் பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரௌதர் அவர்கள். பண்டமாற்று முறையின் வரலாறு 6000 BCயில் மெசபடோமியா பழங்குடியினரால் தொடங்கப்பட்டு பின்னர் ஃபொனிஷியர்கள் மற்றும் பாபிலோனியர்களால் பயன்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு இந்த பண்டமாற்று முறை வரலாறு 6000 BC, அதாவது 6000 நூற்றாண்டுகளில் மெசபடோமியா பழங்குடியினரால் தொடங்கப்பட்டு பின்னர் பொனிஷியர்கள் மற்றும் பாபிலோனியர்களால் பயன்படுத்தப்பட்டது. உலோக திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாணயங்களின் முக மதிப்பு மற்றும் உள்ளடக்க மதிப்பு ஆகிய இரண்டும் சமமாக இருந்தன. ஃபஸ்ட்டு உலோகத்தால் தான் நாணயங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த உலோக திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாணயங்களின் முக மதிப்பு மற்றும் உள்ளடக்க மதிப்பு ஆகிய இரண்டும் சமமாக இருந்தன. அந்த முக மதிப்பு மீன்ஸ் அது மேலே என்ன போட்டிருக்காங்களோ அதான் அதோட மதிப்பு. இப்போ 1 ரூபானா 1ன்னு போட்டிருக்கோம், 2 ரூபானா 2ன்னு போட்டிருக்கோம், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, காகித பணத்திட்டம் விலைவாசியை நிலைப்படுத்தும் நோக்கில் நாட்டின் உச்சநிலை அமைப்பான மைய வங்கியால் இந்தியாவின் RBIயால் கட்டுப்படுத்தப்படுவதால் இது கட்டளை பணத்திட்டம் என அழைக்கப்படுகிறது அல்லது நிர்வகிக்கப்படும் காகித பணத்திட்டம் என அழைக்கப்படுகிறது. காகித பணத்திட்டம் விலைவாசியை நிலைப்படுத்தும் நோக்கில் நாட்டின் உச்சநிலை அமைப்பான மைய வங்கியால் கட்டுப்படுத்தப்படுவதால் இது கட்டளை பணத்திட்டம் அல்லது நிர்வகிக்கப்படும் காகித பணத்திட்டம் என அழைக்கப்படுகிறது. காகித பணத்திற்கு மாற்றாக தினந்தோறும் பயன்படுத்தப்படும் ரொக்க அட்டை, கடன் அட்டை, பற்று அட்டை போன்றவை நெகிழி பணம் எனப்படும். நம்ம யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ATM கார்டு இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா நெகிழி பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. காகித பணத்திற்கு மாற்றாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க ரொக்க அட்டை, கடன் அட்டை, பற்று அட்டைனா நெகிழி பணம், பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்யும் சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்கள் ஆகும். அதாவது மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்யும் சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்களுக்கு பேர் மெய்நிகர் பணம், கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பிட்காயின், அதாவது வங்கியில் கிடைக்காத பணம்னு கூட வச்சுக்கலாம். வங்கியில் கிடைக்காத ஆனால் பணத்தோட மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்களுக்கு பேர் தான் கிரிப்டோ கரன்சி, மெய்நிகர் பணம். எடுத்துக்காட்டு பிட்காயினை சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு,
பண அளிப்பு மற்றும் குறியீடு. இந்திய ரிசர்வ் வங்கியின் பண அளிப்பு அளவீடுகளில் M1 M2 குறுகிய பணம் என்றும் M3 M4 பரந்த நிலை பணம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸோ ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரை பண அளிப்பு அளவீடுகளில் M1 M2 அப்படின்றது குறுகிய பணம் நேரோ மணின்னு சொல்கிறாங்க. M3 M4ன்றது பரந்த நிலை பணம் ப்ராட் மணி அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. M1 முதல் M4 வரையிலான வகைப்பாட்டு வரிசையில் பணத்தின் நீர்மைத்தன்மை தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே இருக்கும். M1லேருந்து M4 வர அதோட நீர்மைத்தன்மை பணத்தோட நீர்மைத்தன்மை லிக்விடிட்டி தொடர்ச்சியாக என்ன பண்ணும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்திய பண குறியீட்டை வடிவமைத்தவர் IIT மும்பையில் முதுகலை பட்டம் பெற்ற திரு டி உதயகுமார் ஆவார். ஸோ இந்திய பண குறியீடு தெரியும், ருப்பீஸோட குறியீடு. ஸோ இதை வடிவமைச்சவர் IIT மும்பையில் முதுகலை பட்டம் பெற்ற திரு டி உதயகுமார். இவர் ஜூலை 15, 2010 அன்று மத்திய அமைச்சரவையால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த குறியீடு எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஜூலை 15, 2010. ஸோ ஜூலை 15 தெரியும், காமராஜ் பர்த்டே, அதை ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ ஜூலை 15, 2010 அன்று மத்திய அமைச்சரவையால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்திய பண குறியீடானது தேவநாகரி எழுத்து ரா மற்றும் ரோமன் எழுத்து ஆரின் செங்குத்து கோடு இல்லாத வடிவமைப்பு ஆகும். ஸோ இந்திய பண குறியீடு எப்படி எழுதுகிறாங்கன்னா தேவநாகரி எழுத்து ரா இருக்குல்ல, ஸோ அதையும் ரோமன் எழுத்தான ஆர் அப்படின்றதையும் செங்குத்து கோடு இல்லாத வடிவமைப்பு ஆகும். நெக்ஸ்ட்டு, பண அளிப்பை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள் ரொக்க வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு விகிதம், சட்டப்படியான நீர்மை விகிதம். பண அளிப்பை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள் ரொக்க வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு விகிதம், சட்டப்படியான நீர்மை விகிதம். நெக்ஸ்ட்டு பண அளவு கோட்பாடுகள். பண அளவு கோட்பாடு முதலில் 1588 டாவன் ஷட்டி என்ற இத்தாலிய அறிஞரால் முன்மொழியப்பட்டது. பண அளவு கோட்பாடு முதலில் 1588 டாவன் ஷட்டி அப்படின்ற இத்தாலிய அறிஞரால் முன்மொழியப்பட்டது. 1911 பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலின் மூலம் பரிமாற்றத்திற்கான சமன்பாட்டை MV = PT கணித வடிவில் வழங்கியவர் அமெரிக்க பொருளியலறிஞர் இர்விங் ஃபிஷர் ஆவார். ஸோ 1911 பணத்தின் வாங்கும் சக்தி நூலின் மூலம் பரிமாற்றத்திற்கான சமன்பாட்டை கணித வடிவில் வழங்கிய அமெரிக்க பொருளியலறிஞர் இர்விங் ஃபிஷர் ஆவார். ஃபிஷரின் விரிவாக்கப்பட்ட சமன்பாடு PT = MV + M' V' ஆகும். இங்கு M' அப்படின்றது வங்கி கடன் பணம், V' என்பது வங்கியின் கடன் பண சுழற்சி வேகம். ஸோ ஃபிஷரோட விரிவாக்கப்பட்ட சமன்பாடு என்ன? PT = MV + M' V'. M' அப்படின்றது வங்கி கடன் பணம், V' வங்கியின் கடன் பண சுழற்சி வேகம். ஃபிஷரின் கோட்பாட்டின்படி பணத்தின் அளவு இரட்டிப்பாகும் போது விலை மட்டம் இரட்டிப்பாகும். பணத்தின் மதிப்பு பாதியாக குறையும். தலைகீழ் உறவு. அதாவது ஃபிஷர் கோட்பாட்டின்படி பணத்தோட அளவு இரட்டிப்பாகும் போது விலை மட்டம் இரட்டிப்பாகும். ஆனால் பணத்தோட மதிப்பு என்ன பண்ணும்? பாதியாக குறையும் சொல்கிறாங்க. கேம்பிரிட்ஜ் ரொக்க இருப்பு அணுகுமுறையில் மார்ஷலின் சமன்பாடு M = KPY மற்றும் கீன்ஸின் முதல் சமன்பாடு N = PK. K என்பது உண்மை இருப்பு ரியல் பேலன்ஸ். ஸோ கேம்பிரிட்ஜ் ரொக்க இருப்பு அணுகுமுறையில் மார்ஷலோட சமன்பாடு M = KPY, கீன்ஸோட சமன்பாடு N = PK. Kன்றது உண்மை இருப்புன்னு சொல்கிறாங்க, ரியல் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு, பணவீக்கம் மற்றும் அதோட வகைகள். குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை பணவீக்கம் என்று கூறியவர் கோல்பன். குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை பணவீக்கம் அப்படின்னு சொன்னவர் கோல்பன்.
வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையே பணவீக்கம் என்று கூறியவர் கிரிகிரி. வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையே பணவீக்கம் சொன்னவர் கிரிகிரி. தவழும் பணவீக்கம் அப்படின்றது மிக குறைவான மிதமான வீதத்தில் நீண்ட காலத்தில் மக்கள் எளிதாக உணர முடியாத அளவில் இருக்கும் விலைவாசி உயர்வு. தவழும் பணவீக்கம் கிரீப்பிங் அதை சொல்கிறாங்க. மிக குறைவான மிதமான வீதத்தில் நீண்ட காலத்தில் மக்கள் எளிதாக உணர முடியாத அளவில் இருக்கும் விலைவாசி உயர்வு. நடக்கும் பணவீக்கம் ஒற்றை இலக்கத்தில் 3 முதல் 9 விழுக்காடு அளவில் இருக்கும் பணவீக்கம். ஒற்றை இலக்கத்தில் இருக்கும் பணவீக்கம் அது நடக்கும் பணவீக்கம். ஓடும் பணவீக்கம் ஆண்டு பணவீக்க விகிதம் 10 முதல் 20 விழுக்காட்டிற்குள் வேகமாக அதிகரிப்பது ஓடும் பணவீக்கம். ஆண்டு பணவீக்கம் 10 முதல் 20 விழுக்காட்டிற்குள் வேகமாக அதிகரிப்பது ஓடும் பணவீக்கம். தாவும் அல்லது உயர் பணவீக்கம் அப்படின்னா சமாளிக்க முடியாத அளவில் 20 முதல் 100 விழுக்காடு வரை 2 அல்லது 3 இலக்கத்தில் உயரும் உண்மையான பணவீக்கம். தாவும் உயர் பணவீக்கம்ன்றத சொல்கிறாங்க. சமாளிக்க முடியாத அளவில் 20 முதல் 100 விழுக்காடு வரை 2 அல்லது 3 இலக்கத்தில் உயரும் உண்மையான பணவீக்கம். இதற்கு எடுத்துக்காட்டு 2007 ஜிம்பாப்வேயில் நிலவிய 3714% பணவீக்கம். ஜிம்பாப்வே 2007 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவை இழுப்பு பணவீக்கம். அளிப்பு நிலையாக இருக்க பண்டங்களுக்கான தேவை அதிகரிப்பதால் ஏற்படும் விலைவாசி உயர்வு. அளிப்பு நிலையாக இருக்க பண்டங்களுக்கான தேவை அதிகரிப்பதால் ஏற்படும் விலைவாசி உயர்வு தேவை இழுப்பு பணவீக்கம். செலவு உந்து பணவீக்கம். மூலப்பொருட்கள் மற்றும் இடுபொருட்களின் உற்பத்தி செலவு கூடுவதால் ஏற்படும் பணவீக்கம். மூலப்பொருட்கள் மற்றும் இடுபொருட்களின் உற்பத்தி செலவு கூடுவதால் ஏற்படும் பணவீக்கம். நெக்ஸ்ட்டு மறைமுக வரிகளின் உயர்வினால் ஏற்படும் பணவீக்கம் வரி தூண்டல் பணவீக்கம் அல்லது வரி வீக்கம் எனப்படும். மறைமுக வரினா கலால் வரி, சுங்கவரி, விற்பனை வரி. ஸோ இந்த வரிகளோட உயர்வினால் ஏற்படும் பணவீக்கம் வரி தூண்டல் பணவீக்கம் அல்லது வரி வீக்கம். பணவீக்க காலத்தில் கடன் பெற்றோர் ஆதாயமும் கடன் வழங்கியோர் இழப்பையும் சந்திக்கின்றன. ஸோ பணவீக்க காலத்தில் கடன் பெற்றோருக்கு ஆதாயமும் கடன் வழங்கியோர் இழப்பையும் சந்திக்கிறாங்க. ஸோ நிலையான வருமான பிரிவினர், சம்பளத்தாரர்கள், ஓய்வூதியதாரர்கள் பணவீக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. ஸோ பெர்மனன்ட் சம்பளம் இருக்கிறவங்க இந்த பணவீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தியாளர்களும் வணிகர்களுக்கு இது எதிர்பாராத ஆதாயத்தை தரும். ஆனால் உற்பத்தியாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் என்ன பண்ணும், இது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆதாயம் கிடையாது, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் உற்பத்தியாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும். பணவாட்டம். சராசரி விலை மட்டம் குறைந்த பண அளிப்புடன் வேலைவாய்ப்பின்மை நிலவும் சூழல். ஸோ பணவாட்டம் என்றது விலை மட்டம் குறைகிறது. ஸோ விலை மட்டம் குறைந்த பண அளிப்புடன் வேலைவாய்ப்பின்மை நிலவும் சூழல் தான் பணவாட்டம் சொல்கிறாங்க. மீள் பணவீக்கம். வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி குறையாமலும் கடன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறை. வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி குறையாமலும் கடன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறை தான் மீள் பணவீக்கம். தேக்க வீக்கம். பொருளாதார தேக்க நிலை, வேலைவாய்ப்பின்மை மற்றும் அதிக அளவிலான பணவீக்கம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்த மோசமான சூழ்நிலை. பொருளாதார தேக்க நிலை, வேலைவாய்ப்பின்மை, அதிக அளவிலான பணவீக்கம், இது மூன்றுமே இணைஞ்ச மோசமான சூழ்நிலையை தான் தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வணிகச் சுழல், பிஸ்னஸ் சைக்கிள். உயர்கின்ற விலையையும் குறைந்த வேலைவாய்ப்பின்மையையும் கொண்ட
நல்ல காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுந்த வேலைவாய்ப்பின்மையும் கொண்ட கெட்ட காலங்களையும் உள்ளடக்கியது வணிகச் சூழல் அப்படின்னு சொன்னவர் ஜேஎம் கீன்ஸ். ஓகேங்களா. உயர்கின்ற விலையையும் குறைந்த வேலைவாய்ப்பின்மையும் கொண்ட நல்ல காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுந்த வேலைவாய்ப்பின்மையும் கொண்ட கெட்ட காலங்களையும் உள்ளடக்கியது வணிகச் சூழல் அப்படின்னு சொன்னவர் ஜேஎம் கீன்ஸ். வணிகச் சூழலின் 4 முக்கிய கட்டங்கள்: பூரிப்பு பூம், பின்னிறக்கம் ரிசெஷன், மந்தம் டிப்ரெஷன், மீட்சி ரெக்கவரி. பூரிப்பு, பின்னிறக்கம், மந்தம், மீட்சி. வணிக சுழற்சியின் மிக மோசமான கட்டமான மந்தத்தின் கீழ்நிலை தொட்டி என அழைக்கப்படுகிறது. வணிக சுழற்சியோட மோசமான கட்டமான மந்தத்தோட கீழ்நிலை தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரஃப். இதிலிருந்து வெளியார் முதலீட்டு உதவியின்றி பொருளாதாரம் எளிதில் மீள முடியாது. ஸோ அதனால் தொட்டி சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதுலேருந்து வெளியேறதுக்கு அரசோட முதலீட்டு உதவியின்றி பொருளாதாரம் என்ன பண்ணாது, எளிதில் மீள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? வணிகச் சூழல் பார்த்துருக்கோம். பணவாட்டம், பணவீக்கம்னா என்ன, பணம்னா என்ன, அதோடைய கோட்பாடுகள் என்ன, ஸோ அது எப்படி உருவானது, இதெல்லாமே பார்த்துருக்கோம். அந்த குறியீடு, இலக்கணங்கள், ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நிதி பொருளியல் சம்மந்தமாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.